வெட்டிங் பண்ண போறோம்னு சொல்லி ப்ரோபோஸ் பண்ணி அனுப்பி இருக்கலாம். இந்த ஒரு சந்தோஷமான நாள்ல இருக்கலாம். எனது வளர்ச்சியே எனது மகிழ்ச்சி. வணக்கம் அண்ணா. வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட பேர்? பரணிதரன். சரி, உங்களுக்கு சர்ப்ரைஸா மிக்கி வந்திருக்குது ஒரு சில கிஃப்டோட. என்னதுக்கு ஆயிருக்கும் தெரியலையா? என்ன ஸ்பெஷல் டே? சரி, உங்கள்ட்ட கடை திறப்பு விழான்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே. என்ன லைஃப்ல ஒரு விஷயத்துல கால் வைக்கிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பி இருக்கலாம் தெரியலையா? சில உங்களோட உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களா இருக்கலாம், உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போனாக்களா இருக்கலாம். யாரா இருக்கும்? அப்பா அனுப்பியிருக்கலாம். அப்பாவா? அப்பா அங்க இருக்காங்க. போட்டோல இருக்க போட்டோல இருக்க அனுப்புவார் அப்படின்னு சொன்னா. சரி, உங்களுக்காக வந்துருக்க கிஃப்ட மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இதுல என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க தெரியலையா? இது டென்ஷனாவே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தாச்சியாப்பா. சரி, உங்களுக்காக ஒரு குதிரை சிலை வந்திருக்குது. என்னத்துக்காக குதிரை சிலை வந்திருக்கு? வியாபாரம் நடக்கணும்ன்றதை விட உங்களுடைய வளர்ச்சி குதிரைன்ற வேகத்தை விட அதிகமா இருக்கணும். அதாவது வந்து நீங்க இதோட நிக்காம உங்களோட வளர்ச்சி மென்மேலும் போகணும்னு சொல்றதான் அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கலாம்? சரி, நண்பர்கள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம் தெரியலையா? இந்த கிஃப்ட் அனுப்பினா கவலைப்படுவாங்களே, தங்களுக்கு சொல்றாங்க. நீங்க ஒரு துளி கூட யோசிக்கல. கூட நிக்கிறாங்கன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? இல்ல, யாராவது அனுப்பியிருக்கலாம். யாரா இருக்குமா? அதான் நீங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? 4 பேர். சகோதரங்கள் அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? யாருனாலும் அண்ணா இருக்கலாம், அக்கா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். யார் குறிப்பிட்டு அனுப்பி இருப்பாங்க தெரியல. சிலவங்க உங்களோட லைஃபோட யாரும் வாழ போறோம், உங்களோட வெட்டிங் பண்ண போறோம்னு சொல்லி ப்ரோபோஸ் பண்ணி அனுப்பி இருக்கலாமா இந்த ஒரு சந்தோஷமான நாள்ல? இருக்கலாம். சரி, உங்களுக்காக ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. அதுவும் குறிப்பா ஸ்ரீலங்காவில கிடைக்கக்கூடிய எல்லா பழங்களுமே இந்த இடத்துல வைக்க சொன்னவங்க. என்னன்னு சொன்னா, உங்களுடைய தொழில் விருத்தியில நீங்க அக்கறை காட்டுற மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த அக்கறையா இருக்கும்னு சொல்லிதான் வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. நன்றி. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போனாங்கன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? எக்ஸ் லவர், விடுபட்டு போன கேர்ள் ஃபிரெண்டாக, நிறைய நாளா கைகா விட்டுட்டீங்களா? என்ன சொல்ற, வியாபாரத்திலே அக்கறையா இருக்கிறீங்களா? இனியாச்சும் கொஞ்சம் மக்களை நினைச்சு பார்க்க சொல்லி அனுப்பி இருக்கலாம். கிஃப்ட் வர்றது நீங்க யாருன்னு சொல்ல தயங்குறீங்களே. தயங்குறத பார்த்தாலே தெரியுது நிறைய சிக்கல்கள் இருக்கிற மாதிரி. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாடுல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாலும் யார் அனுப்பி இருப்பாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கிஃப்ட் மட்டும் இல்ல, ஸ்பெஷலா கேக் கூட வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா கிஃப்ட்டுமே நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்க. ஆனா அனுப்பினாங்க சொல்றீங்க இல்லையே. யாரும் நல்ல உள்ள அனுப்பியிருக்காங்க. அப்ப அனுப்பினாங்க தான் நல்ல உள்ள, மற்றவங்க எல்லாம் கெட்ட உள்ளாங்களா? அப்ப சரி, உங்களுக்காக ஒரு கவிதை ஒன்று ஸ்பெஷலா அனுப்பி இருக்காங்க. அந்த கவிதையை வாசிச்சு பார்ப்பேன். சில வேளை உங்களை மிஸ் பண்ணி உங்களோட லைஃப்ல என்ன விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி ஒரு லவ் லெட்டர் அனுப்பி இருக்காங்களோ தெரியல. எனக்கு வாசிச்சு பார்ப்போம். என்ன? அன்பான உறவே, வாசல் தேடி வந்த செல்வமாய் புதிய வியாபாரம் தொடங்கி நிற்கிறாய். நாளும் வளர்ந்து புகழ் பெற்று ஆரோக்கியமான உடலோடும் எண்ணங்களோடும் வளமான வணிகத்தோடும் உச்சத்தை தொட்டு உயர்ந்து எந்த ஏமாற்றுதலும் இன்றி நியாயமாக உழைத்து நம்பிக்கையான வர்த்தகத்தை பேணி இறைவன் அருளால் மிகுந்த செல்வத்தோடு புகழின் சிகரம் தொட்டு குடும்பத்தோடும் உறவுகளோடும் நண்பர்களோடும் மிக செழிப்பாக சந்தோஷமாக நூடொளி வாழ்வாய். உனது வளர்ச்சியே எனது மகிழ்ச்சி என்று சொல்லி ஸ்பெஷலா கவிதை கூட எழுதி அனுப்பி இருக்காங்க. அதை நீங்க தான் சொல்லணும். நீங்க சரியா சொல்லாட்டா இந்த கிஃப்ட் எல்லாம் நாங்க திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். அனுப்பினாக்கிட்டையும் சொல்லிடுவோம், இந்த கிஃப்ட் எல்லாம் அவர் வேணாம்னு சொல்றாரு, யாருமே சொல்லலைன்னு சொல்லிடுவோம். சோ அப்படி செய்யட்டுமா? சரி, உங்களுக்கு ஒரு குழு ஒன்று தாரம். இது வந்து உங்களோட சகோதர வழியில வாரன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? 3 பேர். அண்ணாவா, அக்காவா, தம்பியா, தங்கச்சியா? யார் அவங்க? அண்ணா, அக்கா, தங்கச்சி. ஓகே, அப்ப உங்களோட சகோதர வழியில இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? 3 பேர் அனுப்பியிருக்கலாம். 3 பேர்ல ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்காங்க. அப்படி அனுப்பினா யாரா இருக்கலாம்? தெரியலையா? சில உங்களோட நண்பர்கள் அனுப்புறேன்னு சொன்னா
செய்யக்கூடிய ஆக்கள் தான் தெரியல. தெரியல. சில ஒரு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட், உங்களோட விடுபட்டு போன எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படி யாரும் அனுப்புறேன்னு சொன்னா நான் லொரி டிரைவர் ப்ரோ. ஐரோப்பிய நாடு ஃபுல்லா கேள்விப்பட்டு ஏதோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அறிஞ்சிருக்கலாமே. தெரியல. தெரியலையா? வடி யோசிச்சு பாருங்க. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் இந்த இடத்துல நிக்கிற ஒரு ஆள் அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம்? இதுல உங்களோட உறவுகள் நிக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் நிக்கலாம், சில வேளை உங்களோட வேலை செய்யறாங்க கூட அனுப்பி இருக்கலாம். இந்த இடத்துல இந்த ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? யாரா இருந்தாலும் எல்லாரும் விருப்பப்பட்டவங்க தான். எப்படி பார்த்தாலும் யாரையும் சொல்லி பிரச்சனை வளர்த்து கொள்ள வேண்டாம் யோசிக்கிற மாதிரி இருக்கேன். அப்படியே யாரா இருந்தாலும் எல்லாரும் செய்யக்கூடிய ஆக்கள் தான் இது. எல்லாரும் செய்யக்கூடியாக்கலாம், ஆனா யார் செஞ்சிருப்பாங்க? தெரியல. அப்ப கிஃப்ட் நான் திருப்பி எடுத்துட்டு போவோம் மிக்கியண்ணா. தெரியல. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்டை யார் அனுப்பினு சொல்லி பாப்போமா? உங்களுடைய அக்காவும் அத்தானும் தான் இந்த இடத்துல சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? சகோதரங்கள் செய்யும், ஆனா நீங்க எல்லாரையும் சொன்னீங்க, ஸ்பெஷலா அவங்க அனுப்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவங்களை இந்த இடத்துல கூப்பிடலாம். எனக்கு ஒரு அக்கா கிடைச்சாங்க. அதே மாறாத பாசம், அக்கறை, அன்பு எங்க அம்மா முகத்தை திரும்ப எனக்கு காட்டுச்சு. இந்த உலகத்துல நம்ம மேல ஒருத்தவங்க வைக்கிற அன்பு காலத்துக்கும் நிலைச்சிருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ஐ மிஸ் யூ அக்கா. இப்ப உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினா உங்களுடைய அக்கா அத்தான் உங்களை அருகிலே நிற்கிறாங்க. ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ற, உங்கள்கிட்ட உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதோட உங்களுடைய தொழில சிறந்த விருத்தி அடையணும்னு சொல்லி வாழ்த்து தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. எனவே உங்களுடைய அக்கா அத்தான் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைசஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். உங்களுடைய வளர்ச்சி இதோட நிற்காம மேன்மேலும் உங்களுடைய தொழில் விருத்தியில் அடைஞ்சு குடும்ப வாழ்க்கையில சிறப்பாக வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம். நன்றி.